சென்னை பாலவாக்கத்தில் உள்ள வீட்டில் நடிகர் பிரதீப் கே விஜயன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழில் தெகிடி, மேயாதமான், லிப்ட் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நடிகர் பிரதீப் கே விஜயன் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முதல் அவரது நண்பர்கள் அவரை செல்போன் மூலமாக தொடர்பு கொண்ட நிலையில் 2 நாட்களாக அவரிடம் எந்த பதிலும் கிடைக்காத நிலையில் காவலர்களின் துணையுடன் அவரது வீட்டை உடைக்க வேண்டுள்ளனர். அப்படி உடைத்து கதவை திறந்து பார்த்த பொழுது நடிகர் பிரதீப் கே விஜயன் மர்மமான முறையில் அவர் வீட்டில் சடலமாக இறந்து கிடந்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று தமிழில் அசோக் செல்வன் நடிப்பில் வெளியான தெகிடி திரைப்படம் மூலமாக இவருக்கு சிறந்த அடையாளங்களில் அவரது திரையுலகில் அவருக்கு பெற்றுத்தந்தது. அது மட்டுமல்லாமல் பல திரைப்படங்களில் நடிகராகவும் குணச்சித்திர கதாபாத்திரம் மட்டுமல்லாமல் பல திரைப்படங்களில் தொழில்நுட்ப ரீதியாகவும் நிறைய திரைப்படங்களில் அவர் பணியாற்றியிருக்கின்றார். அதே போன்று சென்னை பாலவாக்கம் சங்கராபுரம் முதல் தெருவில் உள்ள அவரது வீட்டில் வசித்து வந்த அவர் 2 நாட்களாக நண்பர்கள் உதவியுடன் எந்தவித அழைப்பும் ஏற்காத நிலையில் காவலர் துணையுடன் அவரது வீட்டை உடைத்து பார்த்தபோது அவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது அவர் மாரடைப்பு காரணமாக இறந்திருக்கலாம் என்ற தகவலும் என்ற கோணத்தில் காவலர்கள் முதலில் விசாரணை செய்து வருவதாகவும், இந்நிலையில் அதே போன்று அவர் இறப்பிற்கு என்ன காரணம் என்று தெளிவான ஒரு விசாரணையுடன் இந்த விசாரணையும் தொடங்கி வருவதாகவும் காவலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடிகர் பிரதீப் கே விஜயன் காலமான செய்தி தமிழ் திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.